இது ஒரு குடும்ப சண்டை அப்படிங்கிற இடத்துல தான் இருந்துச்சு. இது எனக்கே ஒரு நாள் ஒரு சில சில நாட்களோ, இல்ல சில வாரங்களோ அல்லது மாதங்கள் கூட தாங்காது அப்படின்னு தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. அந்த கட்சியுடைய மூத்த முன்னோடிகள் கூட அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சீக்கிரமா செட்டில் ஆயிடும் அப்படின்ட்டு. ஆனா இருந்தாலும் அப்படி ஆகாம, இன்னைக்கு வந்து ஒரு பிளவு ஏற்பட்டு 2 அணியா இருக்காங்க. 2 கட்சியா இல்ல, 2 அணியா தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. இதில யாரு கட்சிங்கிறத எதிர்காலம் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இப்ப இந்த 2 அணியா இருப்பதனால என்ன நன்மை, தீமை அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இப்ப இவர்கள் காந்திமதி அவர்கள் வந்திருக்காங்க, பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அத வரவேற்போம். ஆனால் அதே சமயத்தில அவர் பொறுப்புக்கு ஒருங்கிணைந்த பாமக இருக்கும்போதே அவர் பொறுப்புக்கு வந்திருந்தாருன்னா, அது வேற விஷயம். ஏன்னா, இன்னைக்கு தம்பிக்கு போட்டியா வேற யாரு காந்திமதி, அன்புமணி, சகோதரன், சகோதரி, இன்னும் சொல்லப்போனா அவருடைய மகளை வந்து அன்புமணி அவருடைய மகளை வந்து காந்திமதி அவருடைய 2வது மகனுக்கு திருமணம் முடித்திருக்காங்க. அவருடைய பையன் முகுந்தனுக்கு தான் பொறுப்பு கொடுக்குறதுக்கு ராமதாஸ் அவர்கள் ஏற்பாடு பண்ணாரு, இளைஞர் அணி தலைவரா. அப்பதான் அந்த முரண்பாடு முதல்ல வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. இல்ல நீங்க முகுந்தன போடுறீங்கன்னா, மறுபடியும் குடும்பத்தில இன்னொருத்தன்னு சொல்லுவாங்கன்னு அவர் அப்பயே எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அப்ப அந்த மைக்க சும்மா தூக்கி வச்சாரு, அது ஒரு தூக்கி போட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு இது கிளப்புனாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு.